அண்ணி, பவித்ரா அண்ணி, கொஞ்சமாவது சாப்பிடுங்க அண்ணி. ராணி அம்மாக்கு எதுவும் ஆகாது. சமீப காலமாவே இந்த வீட்ல ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு தப்பாவே நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில இப்ப நம்ம பாப்பா மிஸ்ஸிங். ஆனா கிடைச்சிருவா, நான் சொல்றேன்ல. இப்ப கொஞ்சம் சாப்பிடுங்க அண்ணி. ஏதாவது கொஞ்சமாவது சாப்பிட்டா தானே உடம்புல தெம்பு இருக்கும். இப்படி அடம் பிடிச்சா எப்படிம்மா? கொஞ்சம் சாப்பிடு. அண்ணி சொல்றதுதான் கரெக்ட் பவி. இங்க பாரு, உடம்புக்கு கொஞ்சம் தெம்பு வேணும்ல, சாப்பிடுமா. ஐயோ, என்ன கொஞ்சம் தனியா விடுறீங்களா? ஏன் என் வலிய யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? என் குழந்தைய கண்ணுல பாக்குற வரைக்கும் இந்த சாப்பாடு எனக்கு எந்த தெம்பையும் கொடுக்க போறதில்ல. ஐயோ, இங்க பாரு பவி, கொஞ்சம் பொறுமையா இருமா. இங்க பாரு, உனக்கு கஷ்டம் இருக்கிற அளவுக்கு எங்களுக்கும் கஷ்டம் இருக்குமா. ஆனா அது கூடவே எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கையும் இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் பேசுறேன். கொஞ்சம் சாப்பிடுமா. ஆமா அண்ணி, என் மனசுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனை ஓடிட்டு இருந்தாலும் பாப்பா மிஸ் ஆயிட்டான்னு கேட்டதுல இருந்து அதெல்லாம் ஓரமா ஒதுங்கி போய் இதுதான் எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு அண்ணி. கண்டிப்பா பாப்பா கிடைச்சிருவா. பரவாயில்ல, என்னால மொத்தமா முடியல. ராணி மாவை என் கண்ணுல பாக்குற வரைக்கும் இந்த உலகமே எனக்கு சூனியம்தான். நான் கிளம்புறேன், அவளை தேடி பாக்குறேன். நீங்க எல்லாருமே சொல்ற மாதிரி அவ முதல்ல எனக்கு கிடைக்கட்டும், அப்புறமா நான் சாப்பிடுறதா சாவறதான்னு முடிவு பண்ணிக்கிறேன். பவி, என்னது இது? கொஞ்சம் பொறுமையா இரு. இங்க பாரு, யாரும் தேடாம இல்ல. இப்ப கூட என் அப்பாவும் சூர்யாவும் போலீஸ் ஸ்டேஷன்ல என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்க தானே போயிருக்காங்க. கண்டிப்பா கிடைச்சிருவா. இங்க பாரு, எல்லா நேரத்திலயும் நமக்கு முக்கியமா தேவைப்படுறது பொறுமைதான். நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. உன்ன மாதிரியே தான் எல்லாருமே ஸ்தம்பிச்சு போயிருக்கோம். என்ன நீ வெளிப்படையா ஓன்னு அழுதுட்டு இருக்க, எங்களால அது முடியல. ஆனா மனசால எல்லாரும் வேதனை தான் பட்டுட்டு இருக்கோம். அதான் உண்மை. பவி, இங்க பாரு, போதும் பவி, நீ வா வா வா. வா உட்காரு. அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்றதோட நாம நிறுத்திடக்கூடாது. அதை நாமளும் பழகிக்கணும். என்னத்த சொல்ல வரீங்க? இந்த பாரு, குழந்தைய காணுன்னு அழுதுட்டு இருக்கிற பவித்ராவை சாப்பிடு சாப்பிடுன்னு கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்கிற. அப்பப்ப பொண்ணு சாப்பிடாம போயிட்டான்னா ஓடி போய் எதையாவது பேசி அவளையும் சாப்பிட வைக்கிற. ஆனா நான் மட்டும் சாப்பாடு பக்கம் வர்றதில்ல, நீங்க அதானே சொல்ல வரீங்க? ஆமா ஐசு, இப்பெல்லாம் வீட்டில் பாதி நாள் நான் ஆக்குற சாப்பாடு அப்படியே மீந்து போயிடுது. என்ன நேரமோ என்ன காலமோ இந்த வீட்டுக்கு இப்படி ஒரு சோதனை. நான் முழுசா சாப்பிடாம இருக்கிறதில்ல, அப்பப்போ கொஞ்சம் சாப்பிடுவேன். ஏன் தெரியுமா? என் உடம்புல உசுறு இருக்கணும்ல.